மன்னார் வளைகுடா அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேரை விசைப்படகுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். மன்னார் வளைகுடா அருகே தங்கச்சி மடத்தை சேர்ந்த பிரசாத் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 9 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 9 மீனவர்களை விசைப்படகுடன் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 9 பேரும் மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். இச்சம்பவம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர மீனவ கிராமங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று மீன்பிடிக்க சென்ற ஒரு படகு 9 மீனவர்கள் இலங்கை கடற்படையால சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. தடை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இலங்கை கடற்படையினுடைய தொந்தரவுகள் இல்லாம மீனவர்கள் ஓரளவுக்கு நாங்க மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தோம், பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு முதல்வர் இலங்கை அரசாங்கத்தோட பேசி தன்னுடைய குடும்ப வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடிக்க சென்ற இந்த படகையும் அதுல உள்ள மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்யறதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும்.